وَالنَّجَاسَاتُ إِنْ لَمْ يَكُنْ لَهُ عَيْنٌ كَفَى جَرْيُ الْمَاءِ عَلَيْهِ. நஜிசுடைய பாடத்தில் முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கவனிப்போம். ஒரு நஜிசுக்கு குறிப்பிட்ட அடையாளம் இல்லை என்றால், ஆடையில் பட்டுவிட்டது அல்லது பூமியிலோ ஏதோ ஒரு இடத்தில் பட்டுவிட்டது, அதற்கு குறிப்பிட்ட ஒரு அடையாளம் இருக்கவில்லை என்றால், இதனை சுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் அதன் மீது தண்ணியை மட்டும் ஊற்றிவிட்டால் போதுமானது, அது சுத்தமாகிவிடும். வைன்கானலகு ஐனுன், அதற்கொரு ஐன், அதாவது குறிப்பிட்ட அடையாளம் இருக்கும் என்றால், வஜப இசாலத்து தாமின், அதனுடைய ருசியை சுவையை நீக்குவது வாஜிப், கட்டாயம். அவ்வாறாக அதனுடைய ருசியை சுவையை நீக்குவது கஷ்டமாகிவிட்டால், லவுன் என்ற நிறத்தையும் ரேஹ் என்ற வாடையையும் நீக்குவது இலகுவாக இருந்தால் அந்த இரண்டை கட்டாயமாக நீக்கியே ஆக வேண்டும். ஃபைன் அசுர இசாலத்து ரேஹி வஹ்தஹு, வாடையை மட்டும் நீக்குவது கஷ்டமானால் எந்த விதமான தீங்கும் இழைக்க மாட்டாது, அந்த பட்ட ஆடையையோ இடத்தையோ பாவித்துக் கொள்ள முடியும். மேலும் முயற்சி செய்தாரு, அந்த லவுன் என்ற நிறத்தை அவரால் நீக்க முடியவில்லை, அது மட்டும் தான் தரிப்பட்டு இருக்கின்றது, பட்ட இடத்திலேயோ ஆடையிலேயோ, அந்த நேரத்திலேயும் எந்த விதமான தீங்கும் இழைத்துவிட மாட்டாது. மாறாக வைனிஜ்தமஆ, அந்த லவுன் என்ற நிறமும் ரேஹ் என்ற வாடையும் இரண்டும் நீக்குவது கஷ்டமாகிவிட்டது, அந்த பட்ட இடத்தில் ஆடையில் அது தெரிப்பட்டு இருக்கும் என்றிருந்தால் தர்ர, நிச்சயமாக அது அசுத்தமாக கருதப்படும், அந்த இடத்தையோ ஆடையையோ பாவிக்க முடியாது. ஐன் நஜிஸ், அடையாளம் இல்லாத நஜிஸ்களுக்கு வெறுமனே நீரை ஊற்றிவிடுவதன் மூலமாக சுத்தமாகிவிடும் என்று நாம் கூறினோம். வலா யுஷ்தரத்து அல் அஸ்ரு, அப்படியான இடங்களை நாம் உலர்த்த வேண்டியது கிடையாது, அதனை காய வைக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. எனினும் இரண்டாவது மூன்றாவது விடுத்தங்கள்ல நீரை அந்த இடத்தில் அந்த ஆடையில் ஊற்றி கழுவுவது சுன்னத் என்கிறதனையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வலோ ذهب أثر نجاسة الأرض بشمس أو بنار أو بريح لم تطهر حتى تغسل. நஜிஸ் பட்டதின் உடைய அடையாளம் சூரிய வெப்பத்தின் மூலமாக, வெயிலின் மூலமாக நீங்கிவிட்டால், அல்லது நெருப்பின் காரணமாக, மூட்டப்பட்ட ஒரு நெருப்பின் காரணமாக அதனுடைய நஜிஸின் அடையாளங்கள் நீங்கிவிட்டது, காற்று வீசுவதின் காரணமாக அந்த நஜிஸின் உடைய அடையாளங்கள் நீங்கிவிட்டது. அடையாளம் எனும் பொழுது நிறம், சுவை, வாடை என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இவைகள் நீங்கிவிட்டது என்றால் அது சுத்தமாக கருதப்பட மாட்டாது, கழுவிக்கொள்ளுவது அவசியம். கழுவியதன் பின்னால மட்டுமே அது சுத்தமாகும். சிலர் தான் அணிந்த உள்ளாடையை களைந்து தொங்க விடுவார்கள். ஆரம்பத்தில் அதில் ஒரு வாடை இருந்திருக்கும், பிறகு சில நாட்கள் போனதன் பின்னால மீண்டும் அதனை பரிசீலனை செய்து பார்த்தால் அந்த வாடை இல்லாமல் இருக்கும். இப்படியான ஆடைகளும் அதனுடைய வாடை நீங்கிவிட்டது தானே, இப்பொழுது சுத்தமாகிவிட்டது தானே என்று நினைத்து அதனை பாவிக்க முடியாது. மாறாக அவைகளை கழுவியே தான் பாவிக்க வேண்டும்.